நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை கொண்டு ஆரம்பிப்பான் என்ற கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழுந்திருக்கும். அந்த கேள்விக்குரிய பதிலைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். 3 பேரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை மூட்டுவான், நரகத்தை ஆரம்பிப்பான். அந்த 3 நபர்கள் யார் என்பதை தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சுவர்க்கம் அல்லாஹுடைய அனைத்து அருட்கொடைகளும் நிரம்பிய இடம், நரகம் அல்லாஹுடைய அனைத்து கோபங்களும் நிரம்பிய இடம். இந்த சுவர்க்கம் நரகத்தை பற்றி பல பதிவுகளில் நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். அந்த 2 விடயத்துடைய பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை அந்த சுவர்க்கம் நரகம் எப்படியாப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அருமையானவர்களே, நரகம் எந்த அளவுக்கு பயங்கரம் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல பதிவுகளில் நரகத்துடைய பயங்கரத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை யாரை கொண்டு ஆரம்பிப்பார்? முதலில் இந்த நரகத்துக்குள்ளால் போடப்படக்கூடியவர் யார் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், 3 பேர்களை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிப்பார். சஹீஹ் முஸ்லிமுடைய 4923வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இன்ன அவுலன் நாஸ் யுக்தா யௌமல் கியாமத்தி அலைஹி, மறுமையுடைய நாளிலே மக்களிலே தீர்ப்பு பாதகமாக அமையக்கூடிய நபர் யார் என்று பார்த்தால் அல்லாஹுடைய பாதையிலே வீர மரணம் அடைந்த நபர். இவருக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதகமாக தீர்ப்பளிப்பான். இவர் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கொண்டு வரப்படுவார். இவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அருட்கொடைகளையும் இவருக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் படுத்துவான், சொல்லி காட்டுவான், உனக்கு இன்னென்ன அருட்கொடைகளை நான் செய்திருக்கிறேன். இந்த விடயங்களை பார்த்த அந்த உயிர் தியாகி அனைத்தையும் ஒப்புக்கொள்வார். ஆம், இந்த அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கூறுவார். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஹீத் உயிர் தியாகியை பார்த்து கூறுவான், ஃபமா அமில்த ஃபீஹா, அந்த அருட்கொடைகளின் மூலமாக நீ என்ன அமல்களை செய்தார், என்ன நல்ல விடயங்களை செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டதற்கு அதற்கு அவர் கூறுவார், காத்தல்து ஃபீக, உனக்காக வேண்டி நான் யுத்தம் செய்தேன், ஹத்தா உஸ்துஷ்ஹித்து, நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் வரை, நான் ஷஹீதாகும் வரை உனக்காக வேண்டியே அந்த அருட்கொடைகளை வைத்து யுத்தம் செய்தேன் யா அல்லாஹ் என்று இவர் அல்லாஹ்விடத்திலே கூறுவார். இதை கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரை பார்த்து, நீ பொய் கூறிவிட்டாய், மக்கள் உன்னை சிறந்த வீரன் என்று நம்ப வேண்டும், மக்கள் உன்னை சிறந்த வீரன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ யுத்தம் செய்தாயே தவிர எனக்காக வேண்டி நீ யுத்தம் செய்யவில்லை, முகஸ்துதிக்காக வேண்டி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ யுத்தம் செய்தாய் என்று அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கூறுவான். எனவே நீ விரும்பிய பிரகாரம் அதுவும் நடந்துவிட்டது, அவர்கள் உன்னை வீரன் என்றே கருதிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கூறுவான். பிறகு மலக்குகளை பார்த்து, இவரை இழுத்து கொண்டு போய் முகக்குப்புற நரகத்திலே வீசி எறியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட அவ்வாறே இந்த உயிர்த்தியாகியும் நரகத்திலே வீசப்படுவார். இரண்டாவதாக, மார்க்க அறிவை கற்ற ஒரு ஆலிம் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவார். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் சொல்லி காட்டுவார். அந்த ஆலிமும் அதை ஏற்றுக்கொள்வார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆலிமை, மார்க்க அறிஞரை பார்த்து, வமா அமில்த ஃபீஹா, இந்த அருட்கொடைகளை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்டதற்கு அதற்கு அந்த ஆலிம் கூறுவார், தஅல்லம்துல் இல்ம வ அல்லம்துஹு வ கரஅது ஃபீகல் குர்ஆன், யா அல்லாஹ் மார்க்க அறிவை நான் கற்று மற்றவர்
மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தேன், குர்ஆனை உனக்காக வேண்டியே நான் ஓதினேன் என்பதாக இவர் கூறுவார். இதை கேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதபுத, நீயும் பொய் கூறிவிட்டாய், நீ குர்ஆனை மார்க்க அறிவை கற்றது எதற்காக? நீ சிறந்த ஒரு ஆலிம் மார்க்க அறிஞர் என்று மக்களிடத்திலே பேர் வாங்குவதற்காக வேண்டியும் குர்ஆனை நீ ஓதியது நீ சிறந்த காரி என்று மக்களிடத்திலே சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தாய் நீ இவ்வாறு மார்க்க அறிவையும் குர்ஆனை கற்றுக்கொண்டாய். நீ விரும்பிய பிரகாரம் மக்களால் அது சொல்லப்பட்டு விட்டது. பிறகு மலக்குகளை பார்த்து இவரையும் இழுத்து கொண்டு போய் நரகத்திலே முகங்குப்புற வீசுங்கள் என்று அல்லாஹ் கூறுவார். அந்த ஆலிமும் நரகத்திலே வீசப்படுவார். மூன்றாவதாக வசதி கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தர் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்ட அதை அவர் ஏற்றுக்கொள்வார். இப்பொழுது அவரை பார்த்தும் அல்லாஹ் வமா அமில் தஃபீஹா, அந்த அருட்கொடைகளை வைத்துக்கொண்டு நீ என்ன நல்ல விடயங்களை செய்தாய் என்று கேட்டதற்கு அந்த செல்வந்தர் அல்லாஹ்விடத்திலே கூறுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டித்தான் என்னுடைய எல்லா செல்வங்களையும் செலவழித்தேன் என்பதாக அவர் கூறுவார். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செல்வந்தரை பார்த்து கதபுத, நீ பொய் கூறிவிட்டாய், மக்கள் உன்னை கொடை வள்ளல் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ எல்லாவற்றையும் செய்தாய், எனக்காகவே நீ செய்யவில்லை. முகஸ்துதிக்காக மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ எல்லா சொத்து செல்வங்களையும் தர்மம் செய்தாய், எனக்காக செய்யவில்லை என்று அல்லாஹ் கூறி மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். இவரையும் இழுத்து கொண்டு போய் மலக்குகள் முகங்குப்புற நரகத்திலே வீசி எறிவார்கள். எனவே இந்த மூன்று பேரை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தையே மூட்ட ஆரம்பிப்பான். முதலாவது உயிர் தியாகம் செய்த ஒரு ஷஹீத், இரண்டாவது மார்க்க அறிவை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம், மூன்றாவது வசதி கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தர். இப்படியாப்பட்ட தன்மை உடையவர்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா உலக முஸ்லிம்களை ஆக்கியருள்வானாக. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.